எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு சந்தேகம். ஃப்ளைட்டில் போகும்போது வயிறு வலிச்சிச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, திபு திபுன்னு டாய்லெட் போயிட்டு கடனை முடிச்சுட்டு நம்ம கிடுகிடுன்னு வெளியில் வந்துடுவோம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நம்ம அப்படி கடனை முடிச்சுட்டு அங்கே கழிவை கக்கிட்டு வரோம்ல, அந்த கழிவை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க, எப்படி வெளியேற்றுவாங்க அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகும்போது நம்ம ஆகி போயிட்டோம் அப்படின்னா, அதை பார்த்தீங்கன்னா கடல் பகுதியில் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. கடலில் போயிட்டு ரொத்துன்னு பார்த்தீங்கன்னா விடும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா தனியாகவே பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. வேக்கம் பம்ப் கிளீனிங் சிஸ்டம்னு சம்திங் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஆய் போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஆய் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா லபக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். எப்படி நல்லி எலும்பை வாயில் வச்சு நம்ம இழுத்தோம் அப்படின்னா உள்ளே போகுதோ, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லபக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். நார்மலாக நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 10லேருந்து 15 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதை இந்த வேக்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ½ லிட்டர் இல்லை 1 லிட்டர் தண்ணி இருந்தாவே போதும், நம்மளால் ஈஸியாக